ஒளிரும் வீரன். மகாபாரதத்தில் கர்ணன் மகாபாரதம் என்ற மாபெரும் இதிகாசத்தில் பலமான அரசர்களும் வீரர்களும் இருந்தனர். ஆனால் ஒருவரின் வாழ்க்கை துன்பங்களால் நிரம்பியிருந்தாலும் அவர் தன்னம்பிக்கையையும் நற்பண்புகளையும் ஒருபோதும் இழக்கவில்லை. அவர்தான் கர்ணன், சூரியபுத்திரன். பிறப்பிலேயே விலகியவன் கர்ணன், குந்தி தேவிக்கும் சூரிய தேவனுக்கும் பிறந்தவன். திருமணத்திற்கு முன் குழந்தை பிறந்ததால் குந்தி அவனை ஒரு டோணியில் வைத்து நதியில் விட்டுவிட வேண்டியதாகிவிட்டது. ஒரு பாட்டாளி தேரோட்டகர் குடும்பம் அவனை வளர்த்தது. தன்னுடைய அரச வம்சத்தை அறியாமல் கர்ணன் சாதாரண குடும்பத்தில் வளர்ந்தான். ஆனால் அவனது உள்ளம் சூரியனைப் போல் பிரகாசிக்கத் தொடங்கியது. யுத்தக் கலையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற கனவுடன் கர்ணன் தன்னை தானே பயிற்சி எடுத்தான். தடை வந்தாலும் தொடர்ந்த பயணம். அரசரக குருக்கள் அவனை அவர்களது பள்ளிகளில் சேர்க்க மறுத்தனர். பிறப்பால் வந்த பாரதி அமைப்புகள் அவனை தாழ்த்தின. ஆனாலும் கர்ணன் தன் கனவுகளை விட்டுவிடவில்லை. பரசுராமரை அணுகி பிராமணனாகவே நடித்து வைத்து யுத்தக் கலையை கற்றான். ஆனால் உண்மை அறிந்து பரசுராமர் கோபத்தில் அவன் கல்வியினை முக்கிய தருணத்தில் மறந்து விடுவாய் என்று சாபமிட்டார். இருந்தாலும் கர்ணன் ஒருபோதும் மனதை விட்டுவிடவில்லை. அவன் திறமையால் புகழை பெற்றான். ஒரு நாள் ஹஸ்தினாபுரத்தில் நடந்த விழாவில் அர்ஜுனனை நேரடியாக சவாலிட்டான். அந்த சமயம் அவனை எல்லோரும் தேரோட்டகர் மகன் என்று அவமதித்தனர். அப்போதுதான் துரியோதனன் கர்ணனை அங்கதேச அரசராக செய்து அவனுக்கு மரியாதை அளித்தான். அந்த நட்பு கர்ணனின் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பு முனையாக மாறியது. தானத்தின் தலைவன் கர்ணனின் உள்ளம் உன்னதமானது. அவனிடம் வந்த யாரையும் காலியாக அனுப்புவதே இல்லை. தானத்தில் தலை சிறந்தவன் என்பதால் அவனுக்கு தான வீரன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. மகா யுத்தத்திற்கு முன் குந்தி அவனிடம் தன்னை அவனுடைய தாயாக கூறினாள். நீ பாண்டவர்கள் மூத்தவன் என்று உண்மையை சொன்னாள். ஆனாலும் கர்ணன் துரியோதனனை விட்டுவிடவில்லை. என்னை உலகம் புறக்கணித்த போது மரியாதை கொடுத்தவன் துரியோதனன். அவனை நான் எப்படி துரோகம் செய்ய முடியும் என்றான். ஆனால் அவன் தாயிடம், நான் பாண்டவர்கள் 4 மட்டும் உயிருடன் விடுவேன், அர்ஜுனனை மட்டுமே நான் சண்டையிடுவேன் என்று வாக்குறுதி அளித்தான். போர்க்களத்தில் மறக்க முடியாத வீரன். குருக்ஷேத்திர யுத்தத்தில் கர்ணன் வீரமாக போராடினான். பரசுராமரின் சாபம், தேரின் சக்கரம் மண்ணில் நழுவியது, தன் நினைவாற்றலை இழந்தது. இவையெல்லாம் அவனை தாழ்த்தின. ஆனாலும் கர்ணன் ஒருபோதும் தயக்கம் செய்யவில்லை. வீரமாக நேராக நின்றான். இறுதியில் கிருஷ்ணரின் உத்தியில் அர்ஜுனன் அவனை அயோக்கியமாக தாக்கினான். அந்த தருணத்தில் கூட கர்ணன் வீழ்ந்தாலும் அவனது மரியாதை உயர்ந்தது. கர்ணனின் மரபு, கர்ணனின் வாழ்க்கை நமக்கு சொல்லுவது இது. பிறப்பால் அல்ல, நம் செயல்களால் தான் நம்முடைய மதிப்பு உருவாகிறது. அவனை வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திலும் சோதித்தாலும் அவன் ஒரு நிமிஷமும் நியாயத்தையும் மரியாதையையும் விட்டுவிடவில்லை. கர்ணன் இன்று வரை மனநிலை, தன்னம்பிக்கை, தன்மானம், நம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளமாக வாழ்கிறான்.